ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். நான் நட்பான் இப்போ நம்ம ஆவலை வந்து பார்த்துட்டு பயிரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் விஜயோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், மாசாக இருக்குன்னு சொல்லலாம், டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் விஜயோட மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்கில் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியாது. இதில் கீர்த்தி சுரேஷோட ரோல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் என்னோட கல்யாணம் சென்னைக்கு வராங்க. இதில் கிளம்பி விஜய்க்கு பார்த்தோன்னே லவ் வந்துடுது. அப்போ ப்ரப்போஸ் பண்ணும்போது கீர்த்தி சுரேஷோட ப்ராப்ளத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ விலங்குகளோட எப்படி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஃபர்ஸ்ட் சென்னையிலும் செகண்ட் ஹாஃப் திருநெல்வேலியும் நடக்குது. இந்த படத்தில் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் எல்லா படத்தும் இந்த படம் நம்ம டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. மியூசிக் டைரக்டர் பற்றி சொன்னால் சந்தோஷம். இந்த படத்தில் வித்தியாசமே போட்டாரு. இந்த படத்தில் டைரக்டர் இவர் பேர் பாரதன். இதுமாரி விஜய் வச்சு அழகிய தமிழ் படம் எடுத்துருக்காரு. அழகிய தமிழ் படத்துக்கு அப்புறம் பைரா படத்தில் கம்பெனி இந்த படம் ரிலீஸாக இருக்குது. நல்லாவும் போயிட்டுருக்கு. வெற்றியாக நம்ம இன்னும் அடுத்த ரிவ்யூ பார்ப்போம். நன்றி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான்